இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தியான அதே சமயத்தில் டேஸ்டியான சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கொள்ளு சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் பண்ணி அதில் 100 கிராம் கொள்ளு சேர்த்துக்கோங்க. கொள்ளு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொள்ளு வறுபட்டதுக்கு அப்புறம் நல்ல ஒரு மணம் வருங்க. நல்ல சூப்பரான ஒரு வாசம் வரும். அதே சமயத்தில் கொள்ளு வறுபடும் போது நல்லா பொரிஞ்சு வரும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொள்ளை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதோட 10லேருந்து 15 மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காயோட கலரெல்லாம் நல்லா மாறி வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தேங்காயோட ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். கலரெலாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருங்க. இப்போ மிக்சர் ஜாரில் வறுத்த கொள்ளு சேர்த்துக்கலாம். இது கூடவே வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், மிளகு, கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பூண்டு ஒரு 6லேருந்து 7 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. சட்னி கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் புளி பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிளகாய் தூளுக்கு பதிலாக மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நைஸாக அரைக்க வேணாம். கொரப்பாக அரைச்சா தான் தொட்டு சாப்பிடும்போது அந்த கொள்ளு வாயில் கடிப்படும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இது தாளிக்காமல் அப்படியே கூட சாப்பிட்லாம். தாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை தாளித்து இதில் சேர்த்துட்டிங்கன்னா சட்னி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.